நடைபெறுகின்ற லட்சுமி குபேர யாகம் என்று சொல்லக்கூடிய வைபவமானது சிறப்பான முறையிலே இன்றைய தினம் இல்லாமல் தியாகேச பெருமானின் திருவையினாலே சிறப்பான முறையிலே நடைபெற்று வருகிறது. இந்த அற்புதமான தருணத்திலே வேதங்களிலே கூறிய வண்ணம் சித்திரவா ஏனத்கர்மா இடஸ்வமேத சமர்த்தே அப்படிங்கிறது வேதங்கள். சித்ரா நட்சத்திரத்துல எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் இந்த காரியமானது சமர்த்தியா நடைபெறும் அப்படிங்கிறது வேதங்கள். இந்த வாக்கியக்கு எனக்கு அற்புதமான அம்பிகைக்கே உரித்தான சித்ரா பௌர்ணமி எல்லாரும் சொல்லுவீங்க. சித்ரா பௌர்ணமினா அம்பிகை. இந்த மாதிரி இந்த வாக்கியக்கு எனக்கு இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபநத்திலே நமது அன்னை மகாலட்சுமி அன்னைக்கு நம்மளால இயன்ற அளவுக்கு 96 வகையான திரவிய பொருட்கள், அற்புதமான அம்பிகைக்கே உரித்தான பத்மம் என்று சொல்லக்கூடிய தாமரை மலர்களை கொண்டு அம்பிகைக்கு ஆவல்கள் செய்யணும். வேதங்கள் சொல்றதே பத்மானே பத்மவி பத்மபத்ரே பத்மப்ரியே பத்மதாய தாட்சி. இந்த பத்மத்தோட சுரூபமாவே இல்லாமல் சாட்சாத் அம்பிகைக்கு வேணும். அதனால அம்பிகைக்கு இந்த தாமரை மலத்தை சமர்ப்பணம் செய்யும் போது அம்பிகையானவள் நமக்கு வேண்டிய சம்பத்துகள் அனைத்தையும் தரார். அதுவும் இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா சதா சர்வகாலம் சுவாமியோட பாதத்துல மகாவிஷ்ணு மகாலட்சுமிய சதா சர்வகாலம் சுவாமியை நோக்கி தபஸ்ல இருக்கிறது ஐதீகம். இதனாலதான் இன்றளவும் சரி அந்த அம்பிகையின் சன்னதி உள்ளே யாரும் போக மாட்டாங்க. மகாலட்சுமினா ஒரு ஆலயத்துல போனீங்கன்னா மகாலட்சுமி இருக்கும், எல்லாரும் போய் வழிபாடு செய்வோம். ஆனா இந்த ஊர்ல மட்டும்தான் பூட்டி வச்சிருக்காங்க. என்ன காரணம்னா அம்பிகையானவள் சதா சர்வகாலம் தியாகேச பெருமானின் தவக்கோலத்திலே தபசை அந்த தப யோகத்தை நிகழ்த்தி கொண்டிருக்காங்க. அதனாலதான் பிரகிருதி நமஹா இன்னைக்கு சரி அம்பிகையினுடைய அட்டோத்தரத்தை வரும். ஃபர்ஸ்ட் வார்த்தையே பிரகிருதி நமஹா அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை வரும் மகாலட்சுமியோட அட்டோத்தரத்துல. பிரகிருதி அப்படின்னா பிரகிருதினா அந்த ஒரு நம் பிருத்திவி ஸ்தலம் எல்லாருக்கும் தெரியும். அதனால அம்பிகையானவள் இங்க பிரகிருதி சுரூபமாக இந்த சொதை பொம்மை தான் அதுக்கப்புறம் ஏற்பட்டது. முதல்ல பிருத்வி அந்த பிரகிருதியா அம்பிகை இருந்து பூஜை செய்ததான் அனுகிரகம். அதனாலதான் இன்னைக்கும் சரி அட்டோதரத்துல பிரகிருதி நமஹா அப்படின்னு சொல்லிட்டு முதல் வாக்கியம். அதனால அம்பிகையானவர் பிரத்யட்சமா ஸ்ரீ ஸ்ரீயாசக நிவாசா நமஹா முசூதாத்திலே வரும். ஸ்ரீயும் பதியமாக இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவும் சதா சர்வகாலம் தியாகேச பெருமானின் பாதத்திலே அர்ச்சனை செய்து கொண்டே இருக்காங்களாம். அடுத்த தினம் இன்னைக்கும் சரி ஆயிரட்சி பூஜையில பாத்தீங்கன்னா தேவர்கள் எல்லாரும் வருவாங்க. இல்லாமல் மகாலட்சுமி மகாவிஷ்ணு வந்து சுவாமிக்கு அர்ச்சனை செய்யதான் ஆகியும். அதனால இந்த அளவும் சரி அவர்கள் வந்து சுவாமி இல்லாமல் தியாகேச பெருமானை அனுதினமும் அர்ச்சிப்பார்கள் அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம ஒவ்வொரு ஸ்தல வரலாறுல பாத்தீங்கன்னா முதல்ல தியாகேச பெருமானை ஹிருதயத்திலே வச்சு மகாவிஷ்ணு பூஜிக்கிறார். ஹிருதயஸ்தானம் எல்லாருக்கும் தெரியும். மகாலட்சுமியோட ஸ்தானம் யாருன்னா மகாவிஷ்ணுவோட ஹிருதயத்துல மகாலட்சுமி இருக்கா. அந்த ஸ்தானத்துக்கு அதுக்கு மேல உயர்வா நம்ம சுவாமியை வச்சு பூஜை பண்ணியிருக்காருன்னா நம்ம சுவாமியோட பெருமையை பத்தி இன்னதும் சொல்ல முடியாது. அதனால அற்புதமான கடவுள் மகாவிஷ்ணுவோட ஹிருதயத்துல வச்சு பூஜை செய்து பார்க்கிறார். எல்லாம் சத்தியலோகத்தில் இருக்கக்கூடிய பிரம்மன் பார்க்கிறார். ஆஹா இப்பேற்பட்ட மூர்த்தி இதை நம்ம கொஞ்ச காலம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தியாகேச பெருமானை எடுத்துன்னு போய் சத்தியலோகம் என்று சொல்லக்கூடிய பிரம்மலோகத்திலே வைத்து பூஜை செய்கிறார். பூஜை செய்யும் பொழுது தேவேந்திரன் பார்க்கலாம் சென்றாரு சுவாமி அற்புதமான முகூர்த்தமா இருக்கும் போல இருக்கு. அதனால நம்ம ஊருக்கு வந்து வழிபடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐராவதி நதிக்கரையில அற்புதமான ராஜசபை அமைத்து இந்த ராஜசபையில எல்லாம் உள்ள தியாகேச பெருமானை பூஜை செய்து அனுதினம் அர்ச்சித்து வந்தார். காலப்போக்கில முசுகுந்த மகாராஜாவோட பரிபூர்ண சிவபக்திக்கு இணங்க ஆரூருக்கு வருகை தந்ததான் ஐதீகம். இந்த அலங்காரங்கள்லாம் சாட்சாத் அந்த மகாவிஷ்ணு ஏற்படுத்தின அலங்காரங்கள். இதெல்லாம் சரி பனிசட்டுன்னு உலகத்துல அனைவரும் சாத்துவாங்க. பனிசட்டு பனிமாலை அப்படிப்பாங்க. இந்த வாக்கியம் எங்க இருக்குன்னா நம்ம முஸ்குந்தாத்தினா இருக்கு. பனாமணி பூஷணா நமஹா அப்படின்னு வாக்கியம் இருக்கு. இதனால சொல்றேன்னா இந்த பனிமாலைக்கு எவ்வளவு சிறப்பு உண்டு. அந்த அதுவும் திருவாரூர் தியாகேச பெருமானின் காது தோடுல இந்த அளவு மகாலட்சுமி வாழும் செய்யறதா ஐதீகம். அதனாலதான் ஜபந்தி குசுமதாடங்க சோபிதா ஜெயமஹா தேவரங்கள்ல பாத்தீங்கன்னா செவ்வந்தி தோழரகர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்ம அப்பர் சுவாமிகள் பாடினார். என்னன்னா அந்த செவ்வந்தி தோடுல
ஜபந்தி பூனா மகாலட்சுமியோட அம்சம். இது சொல்றது வேதங்கள் சொல்றது ஹிரண்யவர்ணா மகரணி சுவர்ணரத தஸ்ரஜா. இந்த தங்கத்தூளை எடுத்து ஒரு புஷ்பம் செஞ்சோம்னா அந்த புஷ்பம் எப்படி இருக்குன்னா இந்த ஜபந்தி பூ இருக்குமா. அந்த ஜபந்தி பூவில் அணிதினமும் மகாலட்சுமி